இப்போது நம்முடன் பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக, விஜய்க்கு ஆதரவாக ராகுல் காந்தி எக்ஸ் பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. இதை பற்றிய உங்க பார்வை என்ன? இல்ல, அடிப்படையில இதை தாவேகாவை நோக்கி காங்கிரஸ் போயிட்டு இருக்குன்ற அந்த பார்வையில பாக்குறது ஒரு பக்கம் இருந்தா கூட, கருத்து சுதந்திரம் பறிப்பு என்ற அடிப்படையில தான் காங்கிரஸ்காரங்களோட ட்விட்டர்லாம் அமையறதை நம்ம பாக்குறோம். நம்ம அதாவது தாவேகா தமிழ்நாட்டுல பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்லி களமாடி கொண்டிருக்கிற சூழல்ல அவங்க ஜனநாயகன் படத்துக்கு ஒரு தடையை போடுறாங்க. இல்ல தாங்கள் நினைத்தபடி விஜய் ஒரு அரசியல் ரீதியாக தங்களுக்கு ஏற்றபடி அவரை மாற்ற முடியுமா என்ற ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தா கூட, காங்கிரஸ்காரர்கள் போடுகிற ட்விட் எல்லாமே ஏதோ காங்கிரஸ் தாவேகாவை நெருங்கிடுத்துன்ற ஒரு பேச்சு அடிபட்டா கூட, கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில தான் இந்த விஷயத்த பண்றாங்க. மோடி கவர்மெண்ட் எப்படி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, இடி ஐடிஏ எல்லாம் சிபிஐ எல்லாம் பயன்படுத்துற மாதிரி சென்சார் போர்டையும் பயன்படுத்துறாங்க மத்திய அரசுன்னு. சோ மோடியோடைய அந்த ஆசை நிறைவேறாது அப்படின்னா மோடி எப்படியாவது தாவேகா பாஜகவோட கூட்டணிக்கு வரணும்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை இதெல்லாம் பயன்படுத்தி அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இன்டைரக்டா அவர் ராகுல் காந்தி சொல்றதா நினைக்கிறேன். அது நடக்காது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. நடக்குதா நடக்காதான்றதை பொறுத்து இருந்தான் பார்க்கணும். பட் ஆனா விஜய் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்பது ஜனநாயகனோட முடக்கத்தில இருந்தும் நேற்று சிபிஐ விசாரணையில இருந்தும் நமக்கு தெரிய வர விஷயமா பாக்குறோம். நம்ம இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பிரியன் சார்.